பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காவலர் டெஸ்ட் பேட்ச் சரியாப்பா பிசி டெஸ்ட் பேட்ச்ல அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரை இன்னைக்கு தேர்டு டெஸ்ட் பார்க்க போறோம்ப்பா. தமிழ் மற்றும் கணிதம் 7ஆம் வகுப்பு தமிழ் சரியாப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கலைச்சொல் அறிக. கப்பல் தொழில்நுட்பம். கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா என்னன்னா மெரைன் டெக்னாலஜி சரியாப்பா. ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் பாருங்க மெரைன் கிரியேச்சர் இருக்கா அப்படின்னா என்னன்னா கடல்வாழ் உயிரினம். கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா மெரைன் கிரியேச்சர். சப்மெரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பல். ஷிப் யார்டு கப்பல் கட்டும் தளம் சரியாப்பா. கப்பல் தளம் தான். கப்பல் தளம். ஷிப் யார்டு அப்படின்னா கப்பல் தளம். அடுத்து பாருங்க ரெண்டாவது வேறுபட்டதை காண்க. கப்பல் செலுத்துபவர் மீகாமன் நீகான் மாலுமி இவங்க 3 பேர் கப்பலை செலுத்துறவங்க தான். ஆப்ஷன் டி தான் தவறு சரியா. அது சுக்கான் அப்படின்றது என்னன்னா கப்பலை திசை திருப்பும் கருவிப்பா. திசை திருப்பும் கருவிதான் சுக்கான் சரியா. அது போக சமுக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சமுக்கு அப்படின்னா காந்த ஊசி பொருத்தப்பட்ட கருவி. காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி சரியா. திசை காட்டும் கருவி. இப்ப அதாவது திசை திருப்பும் கருவினா வேற, திசை காட்டும் கருவினா வேற. திசை திருப்பும் கருவினா சுக்கான், திசை காட்டும் கருவி அப்படின்னா சமுக்கு சரியாப்பா. அடுத்து பாருங்க மூணாவது பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் சரியா. ஆப்ஷன் பி பாம்பே. மூணாவது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் சரியா. சே அப்படின்னா உயர்வு, சோ மதில், நோ நெடில் சரியாப்பா. நெடிலுக்கு என்ன அப்படின்னா வறுமை, நோ குறில் அப்படின்னா நோய் சரியா. ரெண்டு குறில் எழுத்து தான் இருக்கும். நோ ஒண்ணு தூ ஒண்ணு. தூ அப்படின்னா என்னன்னா உன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓ அடிக்கடி கேக்குறாங்கப்பா. ஓ அப்படின்னா என்னன்னா மதகு நீர் தாங்கும் பலகை. மதகு நீர் தாங்கும் பலகை சரி. அடுத்து பாருங்க பகுதிக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெற்றுள்ள மெய்யெழுத்து எது அப்படின்னா சந்தி சரியாப்பா. இப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை இப்படி எடுத்துக்கணும் சரியாப்பா. இடைநிலை. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே உள்ள எழுத்து சரியா. பகுதிக்கும் இடைநிலையும் உள்ள எழுத்து சந்தி சரியாப்பா. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே உள்ள எழுத்து சாரியை. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. விகாரம் அப்படின்னா இது எல்லாத்துலயும் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் சரியா. பகுதி விகுதி நடுவுல இடைநிலை. அப்ப பகுதிக்கு இடைநிலைக்கும் நடுவுல இருக்கிறது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல இருக்கிறது சாரியை. இது மூணுலயும் ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரம். அடுத்து அஞ்சாவது பாருங்க புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு சொல்லி சொன்ன நூல் எது. ஆப்ஷன் ஏ மணிமேகலை தான்ப்பா சொல்லியிருக்கு. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. இதுவே நெடுநெல் வாடை என்ன சொல்லியிருக்குன்னா புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். கடுப்ப புனைவில் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா நெடுநெல் வாடை சரியா. அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டின் கூற்று 1 தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஆகும். இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகின்றது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கன்னிமரா நூலகம் சென்னை சரியாப்பா. ஆப்ஷன் ஏ பாருங்க தமிழ் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு. 1981 ஆரம்பிக்கப்பட்டது. வள்ளுவர் கோட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதாவது 1330 குறளும் அந்த வள்ளுவர் கோட்டத்துல வடிக்கப்பட்டிருக்கும். அதுல அறத்துப்பால் இருக்குல்லப்பா, அறத்துப்பால் கருப்பு நிற கற்கள்ல இருக்கும். இது கேட்பாங்க சரி. அறத்துப்பால் கருப்பு நிற கற்கள்ல இருக்கும். பொருட்பால், பொருட்பால் வெள்ளை நிற கற்கள்ல இருக்கும் சரியா. அடுத்து பாருங்க ரைட் பொருட்பால் வெள்ளை நிற கற்கள். இன்பத்துப்பால், இன்பத்துப்பால்
சிவப்பு நிற கற்கள். சரியாப்பா? மூணு கற்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் எது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஊரு அப்படின்றதுதான். உரு அப்படின்னு வர வேண்டியது முதல் எழுத்து திரிந்து ஊரு அப்படின்னு வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி இடி, கொதி, இதெல்லாம் இடி, கொதி, இதெல்லாம் முதல் நிலை தொழிற்பெயர். சரியாப்பா? முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து பாருங்க, 8வது கொஸ்டின். வேயா மாடம் எனப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேயா மாடம் அப்படின்றது சாந்தினால் பூசப்படுவது வேயா மாடம். சரியாப்பா? அதே மாதிரி மாட ஒல்லெரி அப்படின்னா என்னன்னா, மாட ஒல்லெரி கலங்கரை விளக்கம். சரியாப்பா? கலங்கரை விளக்கம். சரி. உம்பர் அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, கீழேப்பா. சரியா? உம்பர் அப்படின்னா அதோட பொருள் வந்து மேலே, அதோட எதிர்ச்சொல் கீழே. சரி, அடுத்து பாருங்க, இரட்டுற மொழிதல் பிரித்து எழுதுக. ஆப்ஷன் டி 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். அதான் இரட்டுற மொழிதல். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க, துண்டு என்ற அடைமொழியில் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி நான்மணி கடிகை. எழுதுனது விளம்பி நாகனார். விளம்பி நாகனார். சரியா? சரி. மூதுரை எழுதுனது யாருப்பா? ஔவையார். மூதுரை எழுதுனது ஔவையார். நாலடியார் வந்து சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடலின் தொகுப்பு. சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடலின் தொகுப்பு தான் நாலடியார். பழமொழி 400 முன்றுரை அரையனார் எழுதினார். சரியாப்பா? முன்றுரை அரையனார். அடுத்து பாருங்க, மரபு தொடர் கண்டறி. மரபு தொடர் எருது என்னப்பா பண்ணும்? எக்காலமிடும். சரியா? யானை பிளிரும், சிங்கம் முழங்கும். சிங்கம் முழங்கும். சரியாப்பா? கழுதை வந்து கத்தும்பா. குதிரைனா கணைக்கும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுதை வந்து கத்தும். கழுதை கணைக்கும்னு போட்டக்கூடாது. கழுதை வந்து கத்தும், குதிரை தான் கணைக்கும். சரியா? அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க, அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாகும் இடம் எது? அக்கசாலை தான் கரெக்ட். சரியாப்பா? காவற்புரை அப்படின்னா என்னன்னா சிறைச்சாலை. சிறைச்சாலைன்றது காவற்புரை. கூளை கடை தெரு அப்படின்னா என்னன்னா தானியங்கள் விற்கப்படும் வீதி. தானியங்கள் விற்கப்படும் வீதி. அல்லங்காடி அப்படின்னா இரவு நேர கடை. இரவு நேர கடை. சரியா? சரி. நாலங்காடி அப்படின்னா பகல் நேர கடை, அல்லங்காடினா இரவு நேர கடை. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க, திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று கூறியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். ரைட், ஓகேப்பா. சேக்கிலார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா தன்பெருனை புனல் நாடு அப்படின்னு திருநெல்வேலியை சொல்லியிருப்பாரு. தாமிரபரணி ஆறு பாயிறதுனால தாமிரபரணிய தன்பெருணைன்னு சொல்லியிருப்பாரு. தன்பொருணை புனல் நாடு. புனல் நாடுன்னு சொன்னது யாருன்னா சேக்கிலார். அடுத்து பாருங்க, காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது அப்படின்னா என்னன்னா இல்பொருள் உவமையணி. சரியாப்பா? அதாவது குதிரைக்கு கொம்பு முளைக்காது. சரியா? குதிரைக்கு கொம்பு முளைக்காது. ஆனா காலை வந்து குதிரை அளவு ஸ்பீடாவும் ஓடாது. ஆனா ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி இல்லாத ஒண்ணை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. கொம்பு முளைத்த குதிரை போல காலை பாய்ந்து வந்தது. அப்போ இல்லாத ஒரு விஷயத்த சொன்னதுனால அது இல்பொருள் உவமையணி. அதே மாதிரி வெயிலில் பெய்யும் மழை தங்க மலை போல் தோன்றியது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. தங்க மலையாக தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னப்பா? தங்கத்துல மழை பெய்யுமா? பெய்யாது. அந்த வெயில்ல பெய்யுற மழை வந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வெயில்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படி தெரியுது. அது இல்பொருள் உவமையணி தான். சரியா? அடுத்து பாருங்க 16 டிசம்பர் பூ சூடினால் காலவாகு பெயர். சரியா? அப்ப பொருளாகு பெயர் அப்படின்னா என்னன்னா மல்லிகை மனம் வீசியதுன்றது பொருளாகு பெயர். மல்லிகை மனம் வீசியது. சரி. சினையாகு பெயர். சரியாப்பா? சினையாகு பெயர்னா வெற்றிலை நட்டான். வெற்றிலை நட்டான் சினையாகு பெயர். இடவாகு பெயர் அப்படின்னா ஊர் சிரித்தது. ஊர் சிரித்தது.
சரியாப்பா? ரைட், ஓகே. ஊர் அசிரிச்சிச்சு, ஊர்ல உள்ள மக்கள் சிரிச்சாங்க. ஆனா ஊர் சிரித்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு இணையா சொல்றது இடவாகு பெயர். அடுத்து காயிதே மில்லத் என்னும் எம்மொழி சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்னும் பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி அரபு மொழி சொல். காயிதே மில்லத் அப்படின்றது அதாவது காயிதே மில்லத் அப்படின்ற சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டின் பொருள்பா. எந்த மொழி சொல்லனா அரபு மொழி சொல். சரியா? அடுத்து பாருங்க, நீர் உலையில் எப்படி பிரியும் அப்படின்னா நீர் கூட்டல் உலையில். அது ஈஸியா தான் இருக்கு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா என்னப்பா? தெளிவு. சரியா? அதே மாதிரி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒற்றுமையின்மை. ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை. சரியாப்பா? இப்ப நெல்லிக்காய் மூட்டையை கொட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெல்லிக்காய் வந்து ஒன்னொன்னு சேர்ந்தா இருக்கும், செதறி ஓடிடும்லப்பா. அதைத்தான் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை. அதே மாதிரி ஒரு 2 இது அடிக்கடி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. சரியாப்பா? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்ன அப்படின்னா எதிர்பாரா நிகழ்வு. எதிர்பாரா நிகழ்வு ரொம்ப முக்கியம்பா. அதாவது கிணறு வெட்டும்போது திடீர்னு பூதங்களம்னா அது வந்து எதிர்பாராத ஒரு செயல். சரியா? சரி, ரைட், ஓகேப்பா. அடுத்தது பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக. 20 என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அசும்பு வானம் கொடுத்திருக்காங்கப்பா. அதுதான் பொருந்தாத இணை. ஏன் அப்படின்னா இது வந்து ஆப்போசிட். அசும்பு அப்படின்னா நிலம், விசும்புனா தான் வானம், சேக்கைனா படுக்கை, கரெக்ட், யாக்கைனா உடல், மாடு உழைப்பு. சரியாப்பா? இது எல்லாமே கரெக்ட் தான். மாடு அப்படின்னா செல்வம்னு மீனிங் இருக்கு, உழைப்புன்னு மீனிங் இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? அசும்பு வானம் அப்படின்றதான் தவறு, ஆப்போசிட்டா இருக்கு. அசும்புன்றது நிலம், விசும்புன்றதான் வானம். 21வது கொஸ்டின் பாருங்க, மனிதனை தேடுகிறேன் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ முடியரசன். சரியா? 22வதுப்பா, தொல்காப்பியம் அவையல் கிளவி என்று எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா இடக்கரடக்கல். சரியா? இது கொஞ்சம் வித்தியாசமானது, ஓல்டு கொஸ்டின்ல இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம கேட்டிருக்கோம். சரியாப்பா? இடக்கரடக்கல்னா என்னப்பா? அதாவது வெளியில சொல்ல முடியாதத நம்ம வந்து ஏதோ ஒரு மீனிங்ல சொல்றது. இப்போ வாய் பூசி வந்தேன், இல்ல கால் கழுவி வந்தேன், கால் கழுவி வந்தேன். சரியா? அதே போக குழந்தை வெளியே போய்விட்டது. இதெல்லாம் இடக்கர டக்கல். சரியா? மங்களம்னா என்னப்பா? அதாவது விளக்கை குளிரவை, அணைச்சிரு அப்படின்னு சொல்லாம குளிரவை அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஓலைய வந்து திருமுகம்னு சொல்றதுப்பா. சரியா? இதுவும் வித்தியாசமா இருக்கும். இது மங்கள சொல். ஓலைய திருமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சரியா? குழு குறி என்னன்னா அதாவது ஒரு சர்க்கிள்குள்ள அவங்களுக்கு மட்டும் தெரியுற மாதிரி பேசுகிறது. சரியா? அப்ப யானை பாகன் அவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காரை அப்படின்னு சொல்லுவாங்க. பொற்கொள்ளர்கள் வந்து பொண்ணை வந்து பரின்னு சொல்லுவாங்க, தங்கத்தை. சரி, அதெல்லாம் குழுவுக்குரிய. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி அவன் கவிஞன் அல்லன். அடிக்கடி கேட்கிறாங்கப்பா. சிம்பிளான விஷயம், மனப்பாடம் பண்ணிருங்க. சரியா? அதே மாதிரி அஃது அப்படின்னு வந்துச்சுன்னா அன்று வரும், அன்றுன்னு வரும். அவை அப்படின்னு வந்துச்சுன்னா அல்லன்னு வரும். சரியா? ரைட். பின்வரும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை கண்டறிக. மடு அப்படின்றத குற்றியலுகரம் அல்லாத சொல். சரியாப்பா? மறுப்பு, மாசு, வரகு எல்லாம் குற்றியலுகர சொற்கள் தான். 25 பாருங்க, பாரதியின் படைப்பில் அதே மாதிரி மறுப்புக்கு மீனிங் ஒண்ணு இருக்குப்பா, தந்தம். அதையும் சேர்த்தாப்புல குறிச்சு வச்சுக்கோங்க. சரியா? மறுப்புக்கு மீனிங் வந்து தந்தம். பாரதியின் படிப்பில் இசையின் பெருமையை பேசும் நூல் குயில் பாட்டு. சரியா? இது டைரக்ட் கொஸ்டின் பா. ஒரு 3 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டைரக்ட் கொஸ்டினா இருக்கும். சரியா? அதாவது இது ரொம்ப முக்கியம். பாரதியாரோட படிப்புல இசையோட பெருமையை பேசக்கூடிய நூல் எதுனா குயில் பாட்டு. அடுத்து 26 பாருங்க, பெயர் சொல்லின் வகை அறிதல். நடிகன் அப்படின்னா அவர் செய்யற தொழில், அதாவது நடிப்பை குறிக்குது. அப்ப வந்து தொழிற்பெயர். சரியாப்பா? நடிகன்றது தொழிற்பெயர். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு இது எல்லாமே மலைதான். சரியா? காடு, கடல் இது ரெண்டுக்கும் பின்னாடி கொஸ்டினா இருக்கு, அதை நம்ம கொஸ்டின்லயே பாத்துருவோம். 28வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்ற பெயர் கொண்ட நூல் எது? ஆப்ஷன் சி திருமந்திரம். சரியாப்பா? எழுதினவர் யாருன்னா திருமூலர். சரி, திருவள்ளுவ மாலை எழுதினது யாருப்பா? மொத்தம் 53 புலவர்கள் எழுதியிருப்பாங்க, ஒரு ஆள் எழுதினது கிடையாது திருவள்ளுவ மாலை. ஆனா பாடல் எத்தனை பாடல் இருக்கும்னா 55 பாடல்கள் இருக்கும். சரியா? சரி, திரிகடுகம் எழுதினது யாருப்பா? நல்லாதனார். நல்லாத
திருக்குறள் திருவள்ளுவர் நம்மளுக்கு தெரியும். திருவள்ளுவர், சென்னா போதார், மாதானு பங்கி, முதற் பாவலர், தெய்வ புலவர் எல்லாமே திருவள்ளுவர் தான். சரியா? அத நான் சொன்னது கூட பாஸ் பண்ணி கூட எழுதி வச்சுக்க. அடுத்து பாருங்க, உவமை தொகை இலக்கண குறிப்பு பொருந்தாத சொல்லை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா? பொருந்தாத சொல், அதாவது இலக்கண குறிப்பிற்கு உரிய சொல்னு வரணும். குறிப்பிற்கு உரிய சொல்லுன்னு வரணும். சரி, ரைட், ஓகே. இலக்கண குறிப்பிற்கு உரிய சொல்னு வரணும். சரி, இலக்கண குறிப்பிற்கு உரிய சொல் என்னன்னா உவமை தொகை. கயல் விழிப்பா, கயல் போன்ற விழி. சரியா? மலர் முகம் அப்படின்றது வினை தொகை. வினை தொகை. வெண்ணிலவு பண்பு தொகை. தடக்கை உரிச்சொற்றோட. முப்பது கார்குலாம் அப்படின்னா என்னன்னா ஆறாம் வேற்றுமை தொகை. சரியாப்பா? கார்குலாம்ன்றது காரது குலாம்னு வரணும். சரியா? பெயர் ஐ ஆல் கூயின் அது. சரியாப்பா? காரது குலாம் அப்படின்னு வரணும். அப்ப ஆறாம் வேற்றுமை தொகை. 31வது கொஸ்டின் பாருங்க. 31 பொற்றை, பொழில், பொதி இதெல்லாம் காடை குறிக்கக்கூடிய சொற்கள். சரியாப்பா? அப்ப கடல் அப்படின்னா அழுவம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அழுவம்ன்ற சொல்லு மலையும் குறிக்கும். ரெண்டுமே குறிக்கும்பா. அழுவம்ன்றது கடலையும் குறிக்கும், மலையும் குறிக்கும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக மலைக்கு வந்து வெற்பு, கிரி, சரியா, அசலை, இது எல்லாமே மலைக்குரிய பிற சொற்கள் தான். அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்க. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது அப்படின்னா ஆப்ஷன் பி தந்தம். சரியாப்பா? ஆசிய யானைகளை பொறுத்தவரை ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது ஆசிய யானைகளை பொறுத்தவரை. ஆனா ஆப்பிரிக்க யானை, ஆப்பிரிக்க யானையை பொறுத்தவரை ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும். சரியா? ஆப்பிரிக்க யானையை பொறுத்தவரை ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும். 33வது கொஸ்டின் பாருங்க. 33 எவ்வகை குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஔகார குறுக்கம். சரியாப்பா? சொல்லோட இறுதியிலும் இடையிலையும் வராது. சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், இல்லாட்டி தனித்து வரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வௌவால் அப்படின்றது. ஓகேவா? அதே மாதிரி ஐகார குறுக்கம் வந்து சொல்லோட, அதாவது தனித்து இயங்கும் போது 2 மாத்திரையும், சொல்லோட முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையும், சொல்லோட இடையிலையும் கடையிலையும் வரும்போது அரை மாத்திரை அளவும் ஒலிக்கும். சரியா? அந்த அளவு பிசி கேட்க மாட்டாங்க, குரூப் ஒர்க் தான் கேட்பாங்க. பேசிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆயுத குறுக்கம், ஆயுத சொல் வந்து எப்பயுமே சொல்லோட நடுவுல தான் வரும். சரியாப்பா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தனித்து இயங்கும் போது அரை மாத்திரையும், சொல்லுக்கு நடுவுல வரும்போது கால் மாத்திரையும் வரும். அஃது அப்படின்னு வரும்போது கால் மாத்திரை வரும். அடுத்து ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து சென்றது. ஆப்ஷன் சி வாரணம். வாரணம்னா என்னப்பா? யானை. சரியா? அப்ப வானரம் அப்படின்னா குரங்கு. அதே மாதிரி கலபம், கலபம்னா சந்தனம்பா. கலாபம்னு வந்துச்சுன்னா மயில் தொகை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கலபம்னா சந்தனம், கலாபம்னா மயில் தொகை. அடுத்து இந்து புத்த சமய மேதை என்பது யாருடைய பெயர் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். சரியாப்பா? அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுட வேறு சொற்களால் கூறுவது. இடக்கர டக்கல். நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்க. ஒரு சொல் இயல்பாக அமைந்த எழுத்துக்கு பதிலாக, இருங்க மிஸ்டேக்கா இருக்கிற மாதிரி, ரைட், ஓகே. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது. ரைட், ஓகே. அது என்ன அப்படின்னா அது வந்து முற்றுப்போலிப்பா. சரியா? 37 முற்றுப்போலி. முற்றுப்போலி என்ன அப்படின்னா, இப்ப 5 அப்படின்றது 5ஆம் நம்பரை குறிக்குது. சரியா? ஆனா 5 அப்படின்னு சொன்னாலும் அது 5ஆம் நம்பரை குறிக்கும். சரியா? ரெண்டுமே 5ஆம் நம்பரை தான் குறிக்குது. சரியாப்பா? அப்ப 5 நாளும் 5 நாளும்
ஒண்ணுதான். அப்போ எல்லா எழுத்துமே மாறி இருக்கு. ஐக்கு பதில் ஆ வந்திருக்கு, இந்துக்கு பதில் இஞ்சு வந்திருக்கு, தூக்கு பதில் சு வந்திருக்கு. ஆனா இது வந்து மாறல, நம்மளுக்கு மீனிங் மாறல. ரெண்டுமே 5ஆம் நம்பரை குறிக்கிறதுனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இத முற்றுப்போலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதற்போலினா என்னப்பா, முதல் எழுத்து மாறி வரும். இப்ப பசல் அப்படின்றதுக்கு பதில் பைசல் அப்படின்னு வர்றது முதற்போலி. சரியா? இடைப்போலி அப்படின்னா என்னப்பா, இடைப்போலி வந்துட்டு இப்ப அமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரணும்ப்பா. ஆனா இடையில உள்ள எழுத்து மாறி வந்திருக்கும், அமைச்சுன்னு வந்திருக்கும். சரியா? அது இடைப்போலி. கடைப்போலி இப்ப நிலம், நிலம் அப்படின்னா இம்மு, இதுவே நிலன் கடைசியில உள்ள எழுத்து மாறி வந்திருக்கு. சரியா? அப்ப இது கடைப்போலி. அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்க. உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சரியாப்பா? உவமை கவிஞர் வந்து சுப்புரத்தின தாசன், சுரதாப்பா. சரியா? உவமை கவிஞர் சுப்புரத்தின தாசன், அதுதான் சுரதா. சரியா? ரைட், ஓகேப்பா, கரெக்ட் தான். தேன்மலை, துறைமுகம், துறைமுகம் இதெல்லாம் இவர் எழுதினது. அடுத்து 39 பாருங்க. தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் உகரம் எது? உயிர் தொடர். சரியாப்பா? உயிர் தொடர் குற்றியல் உகரம். இப்ப அரசு, அரசுன்னு வருதுப்பா, ஒரு தனி நெடில் இல்லாம குறில், உயிர்மை எழுத்து இல்லாதது. சரியா? உயிர்மை எழுத்து இல்லாதது. சோ இப்படி வந்தது என்ன அப்படின்னா இது வந்து உயிர் தொடர் குற்றியல் உகரம். இப்ப இரு கூட்டல் ஆ, அதுதான் ரா அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? அப்போ இதுதான் உயிர் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்க. அடைமழை விட்டாலும் செடிமழை விடாது. ஆப்ஷன் பி. 41 வானில் டேஸ் கூட்டம் தோன்றினால் மழை பொழியும். முகில்பா. முகில்னா என்னது? மேகம். அகில்னா சந்தனம். துகில்னா என்னப்பா? துகில்னா தூங்குவது. துயில், சரி, துயில் அப்படின்னா தூங்குவது. துயில் எழும்புதல் அப்படின்வாங்கல்ல, துயில்னா என்னப்பா? தூங்குறதுல இருந்து எந்திரிக்கிறது. அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். ஆப்ஷன் பி. நாமக்கல் கவிஞர்ப்பா. சரியா? தமிழ்நாட்டோட முதல் அரசவை கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். இவர் வந்து என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன் இது எல்லாத்தையுமே வந்து எழுதினவர் இவர் தான். அதே மாதிரி இந்த சுதந்திர போராட்டத்துல கத்தியின்றி ரத்தமின்றி பாடல், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, அந்த பாடல் எழுதினதும் நாமக்கல் கவிஞர் தான். சரி, உரு அப்படின்ற சொல்லுக்கான பொருள். சரியாப்பா? உரு அப்படின்னா அழகு. காற்று அப்படின்னா வங்கூல், வங்கூல் அப்படின்றது காற்று. சரியாப்பா? நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன், நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். கப்பல் வந்து வங்கம். சரி, 44வது கொஸ்டின் பாருங்க. 44 வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. சரியா? 44 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. திங்கள் அப்படின்னா நிலவு, அலர் அப்படின்னா மலர்தல், மேரு இமயமலை, அலி கருணை. அடுத்து 81 என்ற சொல்லுக்குரிய சரியான எண்ணை தேர்ந்தெடுக்க. சரியா? 81. சரியாப்பா? இங்க பாருங்க, ஆ கா, இதுதான் கரெக்டான ஆன்சர். இங்க பாருங்களேன், அதாவது இந்த ஆ அப்படின்றத இப்படி 8ன்னு மாறுச்சுன்னு சொல்லுவாங்கப்பா. அதே மாதிரி ஏ அப்படின்றது 7ன்னு எழுதுறதுக்கு பதில் ஏ அப்படின்னு எழுதியிருக்காங்க. கான்றது 1, ஊ இது பாருங்களேன் 2ஆம் நம்பர் இப்படி தானப்பா போடுறோம். அப்ப ஊ அப்படின்றது 2, இந்த மூ மாதிரி வரும். இது என்ன அப்படின்னா 3. சரியாப்பா? 3. அதுக்கடுத்து இப்படி வரும். சரியா? அது வந்து 4. இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து 4ன்னு வரும். ரைட், ஓகே. இது நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வருஷப்படி சொல்றேன்ப்பா. ஆனா இது என்ன அப்படின்னா ஏன்றது 7, ரூ பாருங்களேன் அது வந்து 5பா. இப்படிதானே போடுற 5. சோ அதுதான் அப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இது பாருங்க, அப்ப இது நீங்களே எழுதலாம். 74, இது வந்து 72. அப்ப கடைசி 81 அப்படின்னா ஆன்றது 8, இது வந்து 1, கான்றது 1. சரியாப்பா? சரி, 45 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து மேக்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துரும்பா. சரியா? வேற எதுவும் உங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என் நம்பருக்கு நீங்க மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் போடுங்க.
இல்ல கால் பண்ணுங்க. கால் பண்ணும்போது ஃப்ரீயா இருந்தா எடுத்துருவேன். அப்படி இல்ல அப்படின்னா 8667772290 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. எந்த டவுட்ஸ்னாலும் நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுறேன்ப்பா. நன்றி.